வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஆண்கள் பாடசாலை சென்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலைக்கு வந்திருக்கிறோம். இந்த கூரை வேலை பாருங்கள். இந்த கூரையை பழுதுபட்டு கூரைகளை வேலை செய்கிறதுக்காக அரசாங்க நிதியுதவி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு இந்த வேலை காணொலியை முழுமையாக எடுத்து போடுறோம் பாருங்கள். நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்து இருக்கும்போது அரசாங்கத்திட்டையும் சார் கோரிக்கை கொடுத்திருந்தார். இந்த கூரையால் தண்ணி ஒழுகுது, பிரச்சனை, வகுப்பறையெல்லாம் பழுதுபடுது என்று சொல்லி இப்போ முழு கூரை வேலைக்கும் ஒரு தொகை நிதி அன்றைக்கு சார் சொல்லியிருப்பார். ஒரு தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி மூலம் பாருங்கள். இந்த கூரை வேலை இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்கள். இதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அரசாங்கத்தால் தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டு செய்திருக்கிறேன். அரசாங்கம் செய்யலைன்னு சில பெரிய பெரிய வேலை திட்டம் இது நான் நினைக்கிறேன் ஒரு 18-19 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அன்றைக்கு சார் அப்படி தான் சொன்னவர். 18-19 லட்சம் ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக்கின்றிருக்கிறது. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறா. இந்த பின்னுக்கு இருந்ததுன்னா இது பின் வகுப்பாக. இந்த பின் வகுப்பிலேருந்து தொடங்கி முன்னுக்கு மட்டும் இந்த கூரை வேலை நடைபெறும். இப்போ நான் பின்னுக்கு நிற்கிறோம் பின்னுக்கு நிற்கிறோம். இந்த சேரம் வந்திருக்கிறேன் பாருங்கள். சார் இப்போ இந்த சேரம் வந்திருக்கிறேன். நீங்கள் அருள் நிற்கிது. இந்த சார் இது ஃபுல்லாக நீங்கள் சொல்லுங்கள். சும்மா இந்த வேலை திட்டத்தை சொல்ல நாம் அது இல்லை அரசாங்கம் செய்கிற வேலை நீங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூரை வேலையை நீங்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தீங்க. உண்மையில் உங்களை பாராட்டோன்னு நீங்கள் வந்தோடனே இவ்வளவு பொறுமதியான வேலை திட்டத்தை நிதியை அரசாங்கம் நாங்கள் சிலவற்றை கேட்க அரசாங்கம் என்ன செய்யுதுன்று அரசாங்கம் செய்யாமல் செய்கிற கேள்விக்கு இன்றைக்கு ஒரு விட கிடைச்சிருக்கேன்னா எனக்கு தெரியுது. நீங்களும் இதை பற்றி கட்டாயம் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம், மற்றது பாடசாலைகளுக்கான ஒதுக்கீடுகள், இவ்வாறான நிதி ஒதுக்கீடுகள் வருகின்ற போது முன்னுரிமை அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த வேலை திட்டங்களை அவர்கள் செய்வார்கள். ஆகவே இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு முதலாம் கட்டத்துக்கு நமது பாடசாலையில் மாரி காலத்தில் ஒழுக்குகள் வருதுன்னு நான் அந்த படங்களை எடுத்து போட்ட இடத்துல அவர்கள் பார்த்து அந்த சிலாகிகள் எல்லாம் ஊக்கி இருக்கு, மரங்கள் ஊக்கி இருக்கின்றதை அவர்கள் பார்வையிட்டு அதை உறுதிப்படுத்தி எங்களுக்கு இந்த திருத்தத்துக்கான 19 லட்சத்துக்கு 1.9 மில்லியன் ரூபா செலவிலே 19 லட்சம் ரூபா பெறுமதியான இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த வேலையை செய்கின்றோம். உண்மையில் பாடசாலையில் 19 லட்சம் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிற காசு 4 லட்சத்தி சொச்சம் தான் இருக்குது. அதிலேயும் அரசாங்கத்தின் மாணவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாட்டுக்கு 2,75,000 மிச்சம் 1,20,000 தான் எங்களுடைய அந்த ஏனிய நிதிக்காண்டி இருக்குது. இப்போ இவர்களுக்கு நாங்கள் முதலாம் கட்ட பேமெண்ட் செய்வதற்கு எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதை நான் உங்களை காணொலி மூலம் தெரியப்படுத்தினால் யாராவது எங்களுக்கு முற்பணமாக தந்தாலும் இப்போ பாடசாலைக்கு முற்பணமாக அதை வங்கி கணக்கில் வைப்பிலிட்டால் அரசாங்கம் முதலாம் கட்ட வேலை அரைவாசி ப்ரோக்ரஸ் முடிந்தவுடன் ஒரு பேமெண்ட்டை செய்யும். அந்த பேமெண்ட்டை செய்கின்ற போது அவர்களை அந்த காசு தரும்போது நான் உங்களுக்கு திருப்பி தரக்கூடியதாக இருக்கும் என்று கூட நான் யார் நண்பர்கள்ட்ட கேட்டு நான் இன்னும் அது கைகூடவில்லை. அதுவும் கைகூடும் கொண்டு நினைக்கின்றேன். அடுத்த கட்டமாக இந்த ஜன்னலை காட்டுங்க. இந்த இல்லை இந்த இது இங்கே அந்த ஜன்னல்கள் அந்த ஏர்போர்ட் நெட் என்று சொல்லப்படுற இந்த நெட்டால் தான் அடிக்கப்பட்டு சும்மா பிளப்பில்லாத இளநிலையில் இருக்குது. இதை யாரும் அறுத்து உள்ளுக்கு திருடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே நான் நேற்றைய தினம் எங்களுக்கு இது அந்த திருத்தங்கள் சம்பந்தமான முன்னேற்ற கூட்டம் நேற்று நடைபெற்றது கலையத்தில். அதில் போகிற இடத்துல நான் விலை கல்வி தெரிவித்திருந்தேன். அப்போ அவள் சொன்னால் ஜூன் மாதமும் இன்னொரு ஒதுக்கீடு பெற இருக்கின்றது. அந்த ஒதுக்கீடுகளே உங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி அந்த நாங்கள் பாடசாலையை இந்த நிதி ஒதுக்கீடு செய்ய முடியுமா இருந்தால் நமக்கு செய்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதையும் நாங்கள் சீக்கிரமாக நான் இந்த பாடசாலை இருக்கிற காலத்தில் இந்த ஜன்னலையும் திருத்தி இதுக்கு வர்ணமும் பூசி அது ஒரு ரோமான் அரங்கு ஒரு புது பொலிவுடன் மாற்றி தருவேன். அதுக்கு என்னாலான உதவியை நான் செய்வேன் அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து. எனவே இதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். எங்களுக்கு அந்த முற்பணத்தை தான் மீண்டும் சொல்லுகின்றேன். யாராவது முற்பணமாக உங்களுடைய அமைப்புகள், நிறுவனங்கள், குழுக்களாக, விரும்பிகளாக பாடசாலைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாவை முற்பணமாக வழங்கினால் நாங்கள் அந்த சிலாகிகள் அதுகள் அடிப்பதற்கு அவர்களுக்கு வேலை செய்வதற்கு கொடுக்கணும். அரசாங்கம் இப்போ தராது இருந்தால் அரசாங்கம் வேலையெல்லாம் செய்து முடிஞ்சு வேலை தரமாக இருந்து அதில் குறைகள் இல்லை என்ற உடனே தான் பேமெண்ட் செய்யுது. அரசு நிதி தானே. ஆகவே அந்த நிலையை வரும். அப்போ அதால் ப்ரோக்ரஸ் முற்படத்தை 5-6 மாதத்தால் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. 5-6 மாதம் இல்லை, எங்களுக்கு 2 மாதத்தில் கொடுப்போம். 2 மாதத்தில் கொடுப்பீங்க. 2 மாதத்தில் அந்த முற்படம் நாங்கள் வழங்குவோம். எங்களுக்கு நேற்றைய ப்ரோக்ரஸ் மீட்டிங்கில் கூட அவள் சொன்னவா ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸை நாங்கள் காட்ட வேணும். ஒரு வேலை திட்டத்தை செய்ய நிதி இப்போ அரசாங்கத்துக்கு நிதி வடக்கு மாநில கல்வி அமைச்சுக்கு நிதி இவ்வளவு வந்தால் அந்த நிதி செலவழிக்கப்பட்டதான்றதை தான்
எங்களோட மத்திய அரசு பார்க்கும். ஆகவே அவர்கள் அந்த பேமெண்ட் எங்களுக்கு செய்தால் தான் அந்த அவர்களுக்கு எனவே அந்த நிதிகளை நீங்கள் முற்பணமாக தந்த எங்களோட பாடசாலை அவ்வாறான பெரிய பாடசாலை என்றால் அவங்களுடைய அந்த எஸ்டிசியில் பல நிதிகள் இருக்கும். பொது பாடசாலை அவ்வாறான நிதி இல்லை. உங்களுக்கு ஒரு படத்தை எடுத்து போடலாம். அவங்கள்ட்ட இருக்கிற காசு இந்த பேலன்ஸை நீங்கள் பார்த்து யாராவது நலன் விரும்பிகளாக மறுபடியும் கேட்கின்றேன், நலன் விரும்பிகளாக அல்லது சோழியமான சங்கங்களாக குழுக்களாக எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்கள் முற்பணம் செய்தீர்கள்னா நாங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் போயிட்டு அவர்கள் அந்த வேலையை செய்கின்ற போது இந்த அரசாங்கம் முழுமையாக பெற்றவர்களாக எங்களை அந்த உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் செய்யக்கூடியதாகும். 2 மாதத்துக்குள்ளே அந்த அந்த நாசை நாங்கள் பாடசாலையால் உங்களுக்கு யார் அதை அன்பளிப்பிச்சோமோ அவர்கிட்ட திருப்பி தருவோம். நாங்கள் முற்பணம் செய்தால் எனவே இந்த இதை தெரிவிக்கப்படுவது. நன்றி சார், நன்றி. உண்மையிலே பாராட்டணும். என்னென்னா நீங்கள் வந்த கையோடு இந்த வேலைகளை செய்ய உங்களுக்கு எங்களை புலமே இந்த மக்களும் கணக்க வேலைகளை செய்து தந்திருக்கிறார். உண்மையில் பாராட்டோட எல்லாருக்கும் நிதி இவ்வளோ உதவி செய்த மக்களுக்கு நன்றியை சொல்லி இந்த அரசாங்கம் இந்த கனகாலமாக இந்த கூரை வேலை செய்யாமல் கிடந்ததை இன்றைக்கு நீங்கள் செய்ய நீங்கள் வந்தோடனே நல்ல நடவடிக்கை எடுத்து எல்லா வேலையும் செய்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டணும். உங்களுக்கு அதுக்காகத்தான் நாங்கள் எங்களை புலவங்க இந்த மக்களை உதவி செய்ய முன் வந்து இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கேட்டதும் சில சாத்திய வரும் மட்டும் நினைக்கிறேன். பார்ப்போம், காலம் பார்த்து சொல்லுங்கள். சரியா? நன்றி சார். இருக்கா திருப்பி எடுத்துட்டு இந்த கூரையை பாருங்கள். உறவுகளை இங்கே எல்லாம் உடைச்சி இங்கே எல்லாம் தண்ணி உடைச்சி இங்கே வேலை செய்கிறாங்களே நான் இதில் லைட்டாக காட்டி விடுறேன். அங்கால இருக்கிறாங்க வேலை செய்கிற 4 பேர் அந்த இதில் இருக்கிறோம். அவளை உள்ள காட்டுறோம் பாருங்கள். இந்த ஜன்னல் இதையும் இந்த கூரை பிரிச்சிருக்கு. உண்மையில் அரசாங்கத்துக்கும் இந்த டைமில் எங்களோட குருநார் மக்கள் சுகாதார குழு சார்பால் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இவ்வளோ 19 லட்சம் நிதியை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அரசாங்கம் தங்களால் சின்ன உதவிகளை செய்துருக்கிறார். அரசாங்கத்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு இந்த பிரின்சிபல் நீங்கள் வந்தவுடனே மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பிரின்சிபலுக்கும் எங்களோட குருநார் மக்கள் கட்டாய சப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த கல்வி இந்த பாடசாலை ஒரு மாற்றத்துக்கு வருமென்று நம்புகிறோம். இதுக்கு நீங்கள் அத்தனை பேரும் துணையாக நிற்பீங்கன்னு நினைக்கின்றேன். உறவுகளே கட்டாயம் இந்த எங்களை நாங்கள் சின்ன வயசில் படித்த பள்ளிக்கூடம் தான் எங்களால் ஏண்ட உதவிகளை சின்ன உதவிகளை செய்து இந்த கல்வியையும் இந்த சமுதாயத்தையும் நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணுமென்ற நோக்கத்திலான் இந்த காணொலியை போடுற மொழியை வேறு நோக்கமில்லை. இந்த ஊர் மாறணும், இந்த ஊரில் இருக்கிற எல்லாம் மாறணும். சுத்தத்திலேருந்து சுகாதாரம், கல்வி எல்லாம் மாற்றத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும். இளைஞர்கள் நல்ல ஒற்றுமையாகவும் எல்லாத்துலேயும் விளையாட்டு எல்லாத்துலேயும் வரணுமென்று தாழ்மையாக கட்டுக்கணும். விளங்குங்க குண்டறிதல் 8ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான். நாளைக்கும் இருக்கா? நன்றி சார். இங்கே வெளிச்சம் இல்லாதால சரி மைக்க தந்துட்டீங்களா? வச்சுருக்கீங்களா? நாளைக்குமே இருக்கா சார்? எங்கே சென்ட் பேட்ரிக்ஸில் நடக்குது. 3ஆம் இடத்துக்கு வந்துருக்கு. பைய முயற்சி செய்யுங்க. நாளைக்குமே இருக்கா? கிடைக்குமா? கட்டாயம். என்ன ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்காங்க? கோட்டப்பட்ட விளையாட்டு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 36 பாடசாலை கட்டாயம் 36 பாடசாலையில் 3ஆம் இடம் வந்திருக்குன்னா நீங்கள் 152 பேரை வச்சு முன்னுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். முயற்சி செய்யுங்க. கட்டாயம் செய்யணும். நான் இந்த இடத்துல இன்னொன்று கேட்க வேண்டும் என்னென்னு சொன்னால், யாராவது அன்பளிப்பு செய்ய இருந்தால் நான் அவரோட என்னென்றால் நமது பாடசாலையில் உயரம் பாயிற மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த உயரம் பாய்தல் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பாயிறன்னு சொன்னால் இந்த பின்பக்கமாக பாயிற ஸ்டைல் இருக்குது. அந்த பாய்ச்சலாம் உயரத்தை கூட பாயலாம். அந்த கத்திரிக்கோள் பாய்ச்சல்ன்றது காலை இப்படி வச்சு பாயிறான்றது கன உயரத்துக்கு எழும்பேலாம். ஆனால் இந்த மாணவர்கள் அந்த கத்திரிக்கோள் பாயலே கணிசமான உயரத்தில் பாய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அந்த பின்புறமாக பாயிற பாய்ச்சலை பழக்கலாம். அதுக்கு நான் என்னது பாடசாலை நான் முதல் பணியாற்றிய பாடசாலையில் ஒரு நேஷனல் லெவலில் தேசிய ரீதியில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு கோச் தான் எங்களோட முதல் வந்த பாடசாலையில் பயிற்சியாளராக இருக்கிறார். நான் அவரோட கதைச்சேன். அவர் சொன்னவர் நீங்கள் மெட்ரஸை வேண்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வாலண்டியராக பழக்கி விடுறேன். ஆகவே அந்த மெத்தை அந்த கையம் மெத்தை ஒரு மெத்தை 1,10,000க்கும் 1,30,000க்கும் இடையில அந்த ஒரு மெத்தை ஒன்று வரும். இப்போ ஒரு மெத்தை இருந்தாலே நான் அந்த பிள்ளைகளுக்கு இதுக்கு இண்டோ கேம்ஸ் இதுக்கு வச்சே அவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்குது. எனவே அன்பளிப்பாக பாடசாலைகளுக்கு நலன் விரும்பிகள் அன்பளிப்பு செய்தால் அதை நாங்கள் செய்து கட்டாயமாக நான் அந்த கோச்சை வச்சு விளையாட்டு பயிற்சியாளரை வச்சு நான் பயிற்சி பெற்று அவரை நான் மாகாண மட்டத்தில் 2ஆம் இடம் பெற்று தேசிய மட்டத்துக்கு போனவர் எங்களோட தம்பாடி பாடசாலை. எனவே அவரை கொண்டு நான் கட்டாயம் செய்விச்சு பிளேஸ் எடுப்பேன். அப்போ எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்து தரணும். மெட்ரஸ் அரசாங்கம் தராது.
இப்போ பெரிய சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் சென்ட் காலேஜ்லாம் அந்த மெட்ரஸ் இருக்கு அவங்க அந்த தங்கட நிதியில வேண்டி வச்சு அதனால அப்படி வேண்டியல அது பெரிய பள்ளிக்கூடங்கள் நீங்கள் யாராவது சரி பார்ப்போம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதை காணொலியை பார்க்குறாங்க கட்டாயம் நிச்சயமாக யாராவது 2-3 பேர் சேர்ந்தாவது உதவி செய்ய முன் பெறலாம் கட்டாயம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது எங்களோட பாடசாலை தானே மின்ன இன்றைக்கு 36 பள்ளிக்கூடத்துக்குள்ளே 3ஆம் இடம் எடுத்தது முதற்கண் உங்களை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இந்த கூரை விலைக்கு உடனடியாக 19 லட்சத்தை அரசாங்கத்திட்ட வாங்கி தந்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் சார் இத்துடன் இந்த அங்கே அவங்கள வேலை செய்கிறாக்களையும் காட்டி போட்டு ஓகே இங்கே பாருப்பா இந்த இதில் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த கூரை வேலை அண்ணா வீடியோ எடுக்கலாம் தானே நீங்கள் இந்த கூரை வேலை செய்கிறீங்க அது சில கேள்வி எடுக்கலாமா வணக்கம் தம்பி வணக்கம் எத்தனை பேர் வந்துருக்கிறீங்க கூரை வேலை செய்யறீங்க 4 பேர் வந்துருக்கிறீங்க இந்த கூரை வேலை எத்தனை நாளுக்கு முடிச்சு கொடுப்பீங்க 15-20 நாள் பெரிய அங்கே தொங்கல்கிட்ட போகணுமே என்ன ஃபுல்லாக செய்யணும் அப்படி வடியா திருப்பி அடுத்து செய்வீங்க பாவிக்க முடியும் திருப்பி இந்த ஒழுக்குகள் தண்ணி மழை வந்தால் வராது இங்கே இதெல்லாம் இந்தியாவில் வந்து கரைக்கடை பக்கம் தானேயா காற்றுகள் புயல்கள் வரையக்க சில விளையாட்டு ஊடுகள் எல்லாம் முந்தி 1-2 கிளம்ப பார்க்குறோம் அப்போ அதுக்கு அப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் வராமல் தானே செய்வீங்க வெள்ளப்பா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி அப்போனா நன்றி 4 பேர் வந்து வேலை செய்கிறீங்க இவங்க தான் இந்த கூரை வேலை தொடங்கி இருக்கிறாங்க பாருங்கள் நன்றி அப்போ ஓகே ஒரு உழைத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த கூரை வேலைக்கு அரசாங்கம் இவ்வளோ உதவி செய்யிருக்கு நாங்கள் இஞ்சால பக்கமெல்லாம் இங்கே வருங்க நாளண்டைக்கு இந்த சிவரெல்லாம் பெயிண்ட் அடிப்போம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்போம் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து செய்கிற உறவுகள் நாங்கள் எங்களை போல் ஒரு 31 பேர் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் கனடா லண்டன் அமெரிக்கா இப்படியான ஆக்கள நிதியுதவியில் இந்த சிவரெல்லாம் சுத்தவரை வழியால் அடிச்சிருக்கிறோம் மேல் தாகம் வராத இதெல்லாம் செய்திருக்கிறோம் அதோட இந்த வேலையை நாங்கள் செய்து விடுவோம் பாருங்கள் செய்து விட்டுட்டு உங்களை வீடியோ எடுத்து காட்டுறோம் 4 நாளைக்கு இந்த சிவருக்கு பெயிண்ட் அடித்த வீடியோக்களும் எடுத்து போடுவோம் இப்போ இன்றைக்கு கூரை வேலை செய்கிறண்டபடியாக அரசாங்கத்திலேயே கட்டாயம் நிச்சயமாக அது போடணும் என்ன நாங்கள் எல்லா நடுக அரசாங்கம் செய்கிறதில்லை என்று சொல்கிறாங்களுக்காக தான் இந்த காணொலி அரசாங்கமும் கொஞ்சம் செய்தாங்களான்னு செய்து நன்றி ஓகே